வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் பற்றி. ஸோ நம்ம பார்க்க போகிறது ரியல்மி X3 சூப்பர் ஜூம். ஸோ ரியல்மியில் பார்த்தீங்கன்னா இந்த X சீரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து வச்சுருக்காங்க. ரியல்மி XT, ரியல்மி X2 Pro, X2, X3, அப்புறம் X3 சூப்பர் ஜூம் அப்படின்னு ஒரு நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ரியல்மி X சீரிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ப்ரீமியம் ஹை எண்ட் ஸ்மார்ட் ஃபோன் கேட்டகரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம பார்க்க போகிறது ரியல்மி X3 சூப்பர் ஜூம் பற்றி. ஸோ ரியல்மி X3லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைப் ஆஃப் கேட்டகரி ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ரியல்மி X3 அப்புறம் ரியல்மி X3 சூப்பர் ஜூம் அப்படின்னு. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த சூப்பர் ஜூம் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான். மற்றபடி எல்லாமே அப்படியே எக்ஸாக்ட்லி சேமான ஸ்பெக்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் பற்றி பார்த்துடலாம். ஸோ ரியல்மி X3ல பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கில் கிளாஸ் பாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நமக்கு 2 டைப் ஆஃப் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்டிக் ஒயிட் அப்புறம் கிளேசியர் ப்ளூ அப்படின்னு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஒயிட். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ லைட்லாம் படும்போது ரொம்பவே நல்லா கலர்ஸ் எல்லாமே ரெஃப்ராக்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபோன் ரொம்பவே வெயிட்டாகவே இருக்குது. கையில் பிடிக்கிறது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.6 இன்ச் ஃபுல் ஹெச்டி எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து AMOLED டிஸ்பிளே கிடையாது, ஜஸ்ட் ஒரு எல்சிடி டிஸ்பிளே தான். ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர். ஸோ அது மட்டும் இல்லாமல் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட பவர் பட்டனும் அதுதான், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே அதுதான். அது கூடவே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு Type-C சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ அடுத்தோட ஸ்பெக்ஸ். ஸோ இதோட வாய்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Android 10 ரியல்மி UI ஸ்கின்ல வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ராசர் பற்றி பார்த்தீங்கன்னா Snapdragon 855+ சிப் வந்து கொடுத்துருக்காங்க. GPU பார்த்தீங்கன்னா Adreno 640 GPU. ஸோ மார்க்கெட்லேயே இருக்கிற ஹை லெவல் ஸ்பெக், ஹை லெவல் CPU, அது மட்டும் இல்லாமல் ஹை லெவல் GPU ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB இல்லைனா 12GB ஆஃப் RAM, அது மட்டும் இல்லாமல் 128GB இல்லைனா 256GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேட்டரி பற்றி பார்த்தீங்கன்னா 4200 mAh பேட்டரி. ஸோ ரொம்பவே பெரிய பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தோட கேமரா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா. ஸோ அந்த கேமரா தான் உங்களுக்கு 60 டைம்ஸ் பெரிஸ்கோப் ஜூம் லென்ஸும் கூட. அது கூட பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா. அது மட்டும் இல்லாமல் மேக்ரோ லென்ஸ். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரேட் லென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா ப்ளஸ் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமராவும் இருக்குது. ஸோ அடுத்தோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதோட ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருக்கிற ஒரு ஹை லெவல் ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிற எல்லா ஸ்பெக்ஸுமே இதில் இருக்குது. ஸோ அதே போல் இதோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து அந்தளவு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அந்தளவு ஸ்பெக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ 12GB ஆஃப் RAM வந்து இருக்குது, 256GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ UFS 3.0 ஸ்டோரேஜ் தான். ஸோ எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பர் ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ லோடிங் ஸ்க்ரீன்ஸ்னாலும் சரி, டேப் அனிமேஷன்ஸ்னாலும் சரி, ஸ்க்ரோலிங் த ஸ்க்ரீன்னாலும் சரி, எல்லாமே வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக்காக வந்து அதுக்கு காரணம் அந்த 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் தான். ஸோ 90 ஹெர்ட்ஸே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ 144 ஹெர்ட்ஸ்னால் வந்து இன்னும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கேமிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்குது. எந்த விதமான லேகும், எந்த விதமான ஷட்டர் எதுவுமே கிடையாது. ரொம்பவே இது சூப்பர் ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு 33 வரைக்கும் வந்து சேல் பண்ணுறாங்க ஹையர் எண்ட் மாடல். ஸோ இந்த 33,000 ருபீஸோட ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி X3 சூப்பர் ஜூமோட ஹையர் எண்ட் மாடல் தான். ஸோ இந்த சூப்பர் ஜூமுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் நார்மல் ரியல்மி X3 வாங்கலாம். ஸோ அதில் வந்து எந்த வித்தியாசமும் கிடையாது, எல்லாமே சேம் ஸ்பெக்ஸ் தான். ஸோ ஒரு ஜூம் ஃபீச்சர்ஸ்க்காக நீங்கள் ஜாஸ்தியாக அமௌண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் அந்த ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கலாம். மற்றபடி நார்மல் ரியல்மி X3 போதுமானது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் தான். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் தான் சேல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரியல்மியோட அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் இருக்குது. நீங்கள் எல்லாமே அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.